ஆண்டவரில் அகமகிழ்வோம். இருள் சூழ்ந்து பனி பொழியும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் பேருவகையும் பெருக்கெடுத்து கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைவரையும் நம் மறைமாவட்ட மேதகு ஆயர் அமல்ராஜ் அவர்கள் பெயராலும் நம் பங்கு தந்தையர்கள் மற்றும் திருவழிபாட்டு குழுவினர் பெயராலும் அன்புடன் வரவேற்கின்றோம். மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்ற நற்செய்தியை வானதூதர்கள் இடையர்களுக்கு மட்டுமல்லாது நம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கும் நாளிது. மார்கழி மொட்டு மரியின் மழையில் மழலையாய் கவழுகின்ற அழகு நம் உள்ளம் பூரிப்படையும் நாளிது. எப்பேற்பட்ட மனக்கவலையையும் தன் கள்ள கவனமற்ற சிரிப்பால் மறக்க வைக்கும் நாளிது. குழந்தை இயேசுவின் பிறப்பு வரலாற்றை மாற்றி வந்த நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக தனி மனித வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நம் மனதிலும் குடும்பத்திலும் பங்கிலும் நம் உறவுகளிலும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதே. எனவே நம் வாழ்க்கையில் குழந்தை இயேசுவை மையமாக கொண்டு அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, பகிர்வில் நிறைவடைய வரம் வேண்டுவோம். நம் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் நம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கவலையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. சகோதர சகோதரிகளே, உங்களையும் எல்லா வல்லறிவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
நடுவில் இருக்கும் பெரிய வெள்ளை நிற மெழுகுதிரியானது கிறிஸ்துவின் மெழுகுதிரி என அழைக்கப்படுகிறது. இத்திரி மெஸ்ஸியாவின் பிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது நம்மை பேரொழியால் நிரப்புகிறது. காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். எதிர்நோக்கு, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு ஆகிய அனைத்தின் சமணமும் இறைமகன் இயேசு ஒருவரே. அந்த இயேசுவே விண்ணிலிருந்து நம்மை தேடி வந்த விடியல் நம்மோடு இருக்குமாறு நமக்காக மனிதராக பிறந்திருக்கும் இயேசு நம் வாழ்வில் நிச்சயம் பேரொழியை வீச செய்திருவார் என்கின்ற நம்பிக்கையுடன் திருவள்ளி கால மலர் வளையத்தின் நடுவில் இருக்கும் வெள்ளை மெழுகுதிரி இப்போது ஏற்றுவோம். காலையில் வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்ற இறைவாக்கிற்கேற்ப நம்முடைய வாழ்வும் இயேசுவால் பிரகாசமடைய வேண்டுவோம். மனிதரான கடவுளை நம் மனங்களுக்குள்ளாக வரவேற்போம். எசாயா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் அளவில்லா நலன்களை எடுத்துரைக்கின்றார். மக்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர், அமைதியின் அரசர் வந்து மக்களை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்ய வருகிறார் என்று உறுதிப்படுத்தும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 2-4, மீண்டுமாக 6 மற்றும் 7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்வி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினேர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கடவுள் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே மனித இனத்தின் மீது பேரன்பு கொண்டிருந்தார். இஸ்ரேல் மக்களை தம் சொந்த மக்களாக தேர்ந்து கொண்ட போதே இறைவனின் அளவற்ற அன்பு மக்களை சென்றடைய தந்தை இறைவன் அளித்த வாக்குறுதியின்படியே தாவீதின் வழிமரபின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை தோன்ற செய்தார் என்று எடுத்துரைக்கும் 2ஆம் வாசகத்துக்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்காயிலிருந்து வாசகம். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 2 1 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியா என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேர்காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை.
எனவே பிள்ளை துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் ஆட்சி அவர்களை சுற்றி ஒழிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த விழாவை, கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் இந்த நல் இரவிலே கொண்டாடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டது போல, காரிருளில் இருந்த மக்கள் ஒளியை கண்டார்கள். சாவின் பள்ளத்தாக்கில் இருந்த மக்கள் வாழ்வை கண்டார்கள். எனவே அந்த ஒளியை குறித்து காட்டுவதற்காகவும் வாழ்வை குறித்து காட்டுவதற்காகவும் தான் இந்த நள்ளிரவிலே நாம் அனைவரும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பெத்லகேம் நகரிலே மாட்டு குடும்பத்திலே பிறந்தார். ஆனால் எத்தனை மணிக்கு பிறந்தாருன்னெல்லாம் தெரியாது. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ராத்திரி 12 மணிக்கு தான் பிறந்தாரு, அதனால் 12 மணிக்கு தான் திருப்பலி இருக்க வேண்டும். 12 மணிக்கெல்லாம் பிறக்கல. அவர் பிறந்தது அந்த பெத்லகேம் நகரிலே மாட்டு குடும்பத்திலே எளிமையான முறையிலே பிறந்தார். ஆனால் அவருடைய பிறப்பு உலகிலுள்ள எல்லா மக்களுக்கும் ஒளியை கொடுக்கின்ற ஒன்றாக, வாழ்வை கொடுக்கின்ற ஒன்றாக, மீட்பை கொடுக்கின்ற ஒன்றாக மாறி இருக்கின்றது. எனவேதான் உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு விழாவை பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றது. நாமும் அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு காலையில் ஆயிரத்திலே திருப்பலி நடந்தது. அதிலே முன்னுரை செயலர் தந்தையால் கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு விவிலிய அறிஞர் இவ்வாறு சொல்கின்றார், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே 1000 முறை பிறந்தாலும் அவர் நமது உள்ளங்களிலே, நமது இல்லங்களிலே பிறக்கவில்லை என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக
அந்த பெத்லகேமிலே பிறந்த இயேசு திரும்பவும் அந்த மாட்டு தொழுவத்திலே அதே நிலையிலே இன்னும் பிறக்கப் போவதில்லை. ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்கின்ற செய்தி, மக்களின் உள்ளங்களிலே, ஆயிரக்கணக்கான மக்களின் உள்ளங்களிலே, கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களிலே இயேசு பிறக்க வேண்டும். அப்படி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்கின்ற போதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம் அனைவருக்கும் அர்த்தமுள்ள விழாவாக, இறை ஆசிரும் இறை அருளும் நிறைந்த விழாவாக மாறும். நமது இல்லங்களிலே இயேசு பிறக்க வேண்டும் என்றால், நமது உள்ளங்களிலே இயேசு பிறக்க வேண்டும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? திரும்பவும் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வாறு ஒரு குழந்தையாக பிறந்தாரோ அப்படி நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் பிறப்பதா? அப்படிலாம் பிறக்கிறதுல நடக்காது. நமது உள்ளங்களிலே பிறக்க வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது இருந்த அந்த இறை தன்மை நம்முடைய உள்ளங்களிலே பிறக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது தந்தையாகிய கடவுளுக்கு கிறிஸ்து பிறப்பு விழா என்பது தன்னுடைய ஒரே மகனையே உலக மக்களின் மீட்பிற்காக தியாகம் செய்வது. அதைதான் புனித அருளப்பர் தான் எழுதிய நற்செய்தியிலே சொல்வார். இவ்வுலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை கொடுக்கின்ற அளவிற்கு இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு செய்தார். எனவே இறை தந்தையினுடைய அந்த மனநிலை, கிறிஸ்துமஸுடைய அந்த மனநிலை என்னவென்றால், தன்னுடைய ஒரே மகனை மக்களுடைய மீட்பிற்காக தியாகம் செய்வது. எங்கே அத்தகைய தியாகம் இருக்கின்றதோ அந்த உள்ளத்திலே நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பார். தியாகம் நிறைந்த உள்ளம், தந்தையை போல தந்தையிடத்திலிருந்த அந்த தியாகம் நிறைந்த உள்ளம் இருக்கின்ற பொழுது அந்த உள்ளத்திலே இயேசு பிறப்பார். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு எதை நமக்கு சொல்கின்றது என்றால், அவர் தன்னையே வெறுமையாக்குகின்றார். இதுதான் புனித பவுல் பிலிப்பியருக்கு அந்த கடிதத்தில் சொல்லுவார். கடவுள் தன்மை விளங்கிய அவர் அதை ஒரு பொருட்டால் கருதாமல் தன்னையே தாழ்த்தி மனிதரானார். எனவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது தன்னையே வெறுமையாக்குவது, தாழ்ந்து போவது, மற்றவருடைய மீட்பிற்காக தன்னையே பலியாக கொடுத்தது. அதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துமஸ். எனவே அத்தகைய நம்மையே வெறுமையாக்குகின்ற அந்த குணம் எங்கே இருக்கின்றதோ அந்த உள்ளத்தில் இயேசு இன்றைக்கு பிறப்பார். அன்னை மரியாளுக்கு கிறிஸ்துமஸ் என்பது, அன்னை மரியாள் இறைவனால் எல்லாம் நிகழும் என்று நம்பினாள். இறைவனால் எல்லாம் நிகழும். எனவேதான் தன்னை முழுவதுமே இறைவனுக்கு தன்னை கையளிக்கின்றார். அத்தகைய ஆழ்ந்த உறுதியான நம்பிக்கை இருக்கின்ற உள்ளங்களிலே
இயேசு இன்றைக்கும் பிறப்பார். புனித சூசேப்பரிடத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், கடவுளுடைய திருவுளம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுகின்றவராக இருந்தார். புனித சூசேப்பருக்கு எல்லாம் புரிந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது. கடவுள் இதை செய்ய சொல்கின்றார், எனவே நான் செய்கின்றேன். எனவே அத்தகைய மனநிலையை கொண்டிருந்த சூசேப்பர், எனவே நம் உள்ளங்களிலே இன்றைக்கு இயேசு பிறக்க வேண்டும் என்றால் அந்த சூசேப்பரிடத்தில் அந்த மனநிலை, இறைவனுடைய திருவுளம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுகின்ற மனநிலை நமக்கு இருக்கின்ற பொழுது நமது உள்ளங்களிலே இயேசு பிறப்பார். இடையர்கள் எளிமையானவர்கள். அந்த எளிமையிலே இயேசு பிறப்பார். எளிய உள்ளத்தோடு பெயர் பெற்றவர்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். எளிய உள்ளத்தில், எளிமையான உள்ளத்தில், எளிமையான உள்ளம் என்றால் எல்லாரையும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலை. நான் என்ற அகந்தை இல்லாத உள்ளம், அகந்தைக்கு எதிர்ப்பதுதான் எளிமை. எனவே எளிமை இருக்கின்ற உள்ளத்திலே இயேசு இன்றைக்கும் பிறப்பார். இயேசு பிறக்கின்ற பொழுது அவர் பிறப்பதற்கு இடத்தை தேடி செல்கின்றார்கள். அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லை. இன்றைக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இதயங்களிலே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நாம் நம்முடைய இதய கதவை அவருக்கு திறந்து வைப்போமா? அப்படி திறந்து வைக்கின்றோம் என்றால் உண்மையிலே இன்றைக்கு அந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற விழாவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தந்தையிடத்தில் இருந்த, தந்தையாகிய கடவுளிடம் இருந்த அந்த தியாக உள்ளமும், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அந்த தன்னையே வெறுமையாக்குகின்ற அந்த மனதும், அன்னை மரியாதையில் இருந்த அந்த ஆழமான நம்பிக்கையும், புனித சூசேப்பரிடத்தில் இருந்த அந்த இறைவனுக்கு கீழ்ப்படுகின்ற அந்த மனமும், இடையர்களிடத்தில் இருந்த அந்த எளிய மனமும் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது இயேசு நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களிலே பிறப்பார். நம்முடைய உள்ளங்களிலே பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இறைவன் விரும்புகின்ற விழாவாக நம் அனைவருக்கும் இறை ஆசிரை நிறைய பெற்றுத் தருகின்ற விழாவாக மாறும். எனவே அத்தகைய அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுவோம். அது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற விழாவாக அமையட்டும். Alleluia.
இறை மக்கள் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்விரவில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எழுப்புவோம். கிறிஸ்து பிறப்பு விழாவில் மகிழும் என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இயேசு பிறப்பின் நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து செல்ல, நலம் தரும் செய்தியை ஆர்வத்துடன் பறைசாற்ற, இயேசுவை போன்று நம்பிக்கையின் நட்சத்திரமாக இறைப்பணியில் ஒளிர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, நீர் படைத்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசிர்வதித்து அமைதி என்னும் ஆண்டவரின் பண்பை அவனுக்கு அவர்கள் தரவும், உண்மையுடனும் நேர்மையுடனும் பணி செய்யவும் தேவையான வரங்களை தர வேண்டும் என்று பிறந்திருக்கும் இயேசு பாலன் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் பாவம் போக்கும் உலகிற்கு வந்தவரை, தீவிரவாதம், அடிமை நிலை, வன்முறை நிறைந்த இந்த உலகில் உமது பிறப்பானது அடக்குமுறைகள் அழிந்து சமாதானம் நிலவும், துன்புறும் மக்கள் அனைவரும் நல்ல அமைதியை கண்டடைய தேவையான அன்பை தர இறைவாமை மன்றாடுகின்றோம். எம் பரம்பொருளே இறைவா, உமது திருமகனின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எம் மறை மாவட்ட ஆயர் மேலகு அமல்ராஜ் ஆண்டகை அவர்களையும் பங்கு தந்தையர்கள், பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இப்பிறப்பு பெருவிழாவிலே ஒன்றித்திருக்கும் நாங்கள் இன்று போல் என்றும் ஒருமனப்பட்டு வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இடையர்களுக்கு முதல் தரிசனத்தை காணும் பாக்கியத்தை கொடுத்த இறைவா, உம் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ இயலா நிலையில் மழை வெள்ளத்தாலும் இயற்கையின் சீற்றத்தினாலும் தன் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் அனைவரின் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி தரும் வகையில் அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக இறைவனிடத்திலே எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர், நீர் நம்பிக்கையாளர் மன்றாடுகளை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லா இறைவனாகிய தந்தை கேட்டதால் உங்களுடைய மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உதயமையுமை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடிணையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரால் அறிந்தும் நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீது அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிலனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர்.
கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கண்டு செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மக்களுக்கு செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமகனின் மேற்படிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கிலும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இவ்விடம் கனிய திருவிடமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவிடல் திறத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் விரும்பி பெற்றிருக்க தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமைக்காளி உலகக்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்பவன் திரு அவை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மேலக ஆயர் அமல்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும்
அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுனைக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சேர்ந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரர்களையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்று மழைநீர் அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும்
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். சிறிய அறிவிப்பு என்னவென்றால், இப்பொழுது வழங்குகின்ற இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். ரோமன் கத்தோலிக்க மக்கள் மற்றும் சிரியன்ஸ் மற்ற பிற சகோதரர்கள் முன்னுக்கு வர வேண்டாம். உங்களுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
பெற்றோர்களே, அன்பு வாழ்வு பிள்ளைகளை, அன்பு சிறு குழந்தைகளை மற்றுமாக இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்ற பயணிகள் விசிட்டர்ஸ் உங்கள் அனைவருக்கும் தேவாலயத்தினுடைய பங்கு தந்தையர்கள் கிறிஸ்துமஸ் இறைவன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள மிகுந்த ஆசை கொள்கின்றோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலில் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். காரணம், இந்த இரவு நேரம் ஒரு நல்ல அமைதியான ஒளி நிறைந்த மனம் நிறைந்த ஜெபம் நிறைந்த ஒரு இரவாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். எல்லோருடைய முகத்திலும் மீண்டும் மனதிலும் ஆன்மாவிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிறது. நல்ல கால சூழ்நிலையை அந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத்தோழமைக்கு வந்து சேர தகுதி பெற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.